1.3. இதில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மூணுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிண்ட்ஸ் மூலிமா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள இந்த ரெண்டையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டும் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to n. என்னது? natural numbers such that 1 less than x less than 4. அது natural numbers. natural numbers என்னது? natural numbers 1, 2, 3, 4 இந்த மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். நமக்கு இல்லை இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் 1 விட பெருசாக இருக்கணும், ஆனால் 4 விட சின்னதாக இருக்கணும். அப்போ எக்ஸோட 1 விட பெருசாக இருக்குது இந்த 2, அப்புறம் 3, ஆனால் 4 விட சின்னதாக இருக்கணும். அப்படின்னா 4 வரக்கூடாது. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? ஏவோட வேல்யூ 2, 3. புரியுதா? நமக்கு இந்த எக்ஸ் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்குன்னா 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறுசாக இருக்கணும். நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது. 1 விட பெருசாக இருக்கணும்னா கண்டிப்பாக 1 இருக்காது. 1க்கு அடுத்தது 2, அப்புறம் 3. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? 4 விட சின்னதாக இருக்கணும். அப்போ 4 இருக்காது. 4 விட சின்னதாக இருக்கணும்னா இந்த 2 மட்டும்தான் வரும். 2, 3 இது மட்டும்தான் ஏ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி. பி என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர். 0 less than or equal to x less than 2. whole number. whole numberனா எப்படி இருக்கும்? 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ இது என்ன கொடுத்தாங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 0 இருக்கலாம். ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்கலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 2 விட சின்னதாக இருக்கணும். அப்போ 2 கிடையாது, 2க்கு முன்னால் வரைக்கும். அப்போ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 0, 1 மட்டும்தான் என்னது இந்த எக்ஸோட வேல்யூ. பியோட வேல்யூ. இப்போ பியோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? 0, 1. புரியுதா? ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்? 0லேருந்து, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல் இருக்கலாம். ஈக்குவல் கொடுத்துட்டாங்களா? நம்ம 0க்கு பக்கத்தில் ஈக்குவல் கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ 0வாகவும் இருக்கலாம், 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் 2 விட சின்னதாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுக்கல. அப்போ 2 இருக்கக்கூடாது, 2 விட சின்னதாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 2 மட்டும்தான். 0, 1 இந்த 2 வேல்யூஸ் மட்டும்தான் பியோட வேல்யூ. அடுத்து சி கண்டுபிடிக்கலாமா? சி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். எக்ஸ் லெஸ் தென் 3. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 3 விட சின்னதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 விட சின்னதுன்னா இந்த 1, 2 மட்டும்தான் நமக்கு வரும். இந்த 1, 2 மட்டும்தான் சியோட வேல்யூவாக வரும். ஏன்னா அது 3 விட சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சியோட வேல்யூ என்னது? 1, 2. இப்போ நம்ம இன்டைரக்டாக கொடுத்த இதை வச்சு ஏபிசி இந்த 3ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க சின்ன ஹிண்ட் மூலமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை வச்சு ஏபிசி இந்த 3ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அவங்க கேட்டிருக்கதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross B union C is equal to A cross B union A cross C. இந்த ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் B யூனியன் C கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? B யூனியன் C. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 0, 1. யூனியன் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1, 2. இப்போது யூனியன் B யூனியன் C அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். அப்போ
அப்போ இந்த பியில் உள்ள எலமெண்ட்டும் சியில் உள்ள எலமெண்ட் ரெண்டுமே சேர்த்து எழுதிடணும். 0 ஃபஸ்ட் பியில் உள்ளது எழுதிடலாம். 0, 1 கமா போட்டு இங்கே சியில் உள்ளது எழுதணும். சியில் என்ன இருக்குது? 1, 2. 1 வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு செட்டில் ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும், திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஸோ இப்போ இந்த 1 நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த 2 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, 1, 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி, இந்த ரெண்டுக்கும் ஏக்கும் பி யூனியன் சிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எடுக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஏவோட வேல்யூ 2, 3. ஏவோட வேல்யூ என்னது? 2, 3 கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சியோட வேல்யூ என்னது? பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 0, 1, 2. இதுதான் பி யூனியன் சியோட வேல்யூ. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோம்? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அப்புறம் இந்த செட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2, இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 0. அப்போ 2, 0, அப்புறம் இதில் உள்ள ஃபர்ஸ்ட்டும் இந்த செட்டில் உள்ள செகண்ட் இது. இப்போ 2, இதில் செகண்ட் என்ன இருக்குது? 1. 2, 1. அப்புறம் அதே மாதிரி இதில் உள்ள ஃபர்ஸ்ட்டு இந்த செட்டில் உள்ள தேர்டு. 2, 2. இப்போ இதில் 3 தான் இருந்துச்சு, முடிஞ்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துக்கலாம். செகண்ட் என்ன இருக்குது? 3. அப்போ இதில் உள்ள செகண்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு. அப்போ 3, 0 போட்டுக்கலாம். அடுத்து அதே மாதிரி 3, செகண்ட் எலமெண்ட் 1. 3, 1, then 3, 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை கண்டுபிடிச்சி இதுவும் மேலே கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி யூனியன் சி இந்த ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதுவும் அந்த ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 2, 3 கிராஸ் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 0, 1. இப்போ இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, 0, 2, 1 முடிச்சு அப்புறம் இது ரெண்டாவது உள்ள எலமெண்ட்டுக்கு வந்துருக்கலாம். 3, 0, அப்புறம் 3, 1. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாமா? ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிடும்? 2, 3 கிராஸ் சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1, 2. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதை கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2, 0, 2, 1, 3, 0,
3, 1 யூனியன் A cross C. A cross C என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. யூனியன்னால என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டு செட்டையுமே சேர்த்து எழுதுறது தான் யூனியன். இப்போ என்ன பண்ணிடலாம்? A cross Bயில் உள்ள செட்டையும் A cross Cயில் உள்ள செட்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2, 0 எழுதியாச்சு. செகண்ட் 2, 1. தேர்ட் என்ன இருக்கு? 3, 0. அடுத்தது 3, 1. யூனியன் A cross Cயில் உள்ளது சேர்த்து எழுதிடணும். A cross Cயில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2, 1. ஆனால் ஆல்ரெடி நம்ம 2, 1 எழுதியாச்சு. A cross Bயில் 2, 1 இருந்தது. அந்த 2, 1 நம்ம எழுதியாச்சு. அப்போ இங்கே திரும்ப எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு வேல்யூ ஒரு தடவை தான் செட்டுக்குள்ளே வரணும். அப்போ இப்போ 2, 1 எழுத வேண்டாம், ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 2, 2, 3, 1. இந்த 3, 1 ஆல்ரெடி A cross Bயில் இருந்துச்சு, நம்ம எழுதியாச்சு 3, 1. அப்போ இப்போ இதை 3, 1 எழுத வேண்டாம். அடுத்து என்ன இருக்குது? 3, 2. 3, 2. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? A cross B யூனியன் A cross C கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 2, 0. அதே ஈக்குவேஷன் 2லேயும் 2, 0 இருக்குது. அடுத்தது 2, 1. எங்கேயும் 2, 1 இருக்குது. அடுத்தது 2, 2. ஈக்குவேஷன் 2ல் 2, 2 இந்த இருக்குது. அடுத்து ஈக்குவேஷன் 1ல் என்னது? 3, 0. ஈக்குவேஷன் 2லேயே 3, 0. ஈக்குவேஷன் 1ல் 3, 1. இங்கேயும் 3, 1 இந்த இருக்குது. ஈக்குவேஷன் 1ல் 3, 2 இருக்குது. அது ஈக்குவேஷன் 2லேயே 3, 2 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ equation from equation 1 and 2, 1 and 2, A cross B union C is equal to A cross B union A cross C is verified.